என்ன நடைபெறுகின்றது? அமைதிக்காக நாம் ஏதும் செய்கின்றோமா? ஒரு காலத்தில் மக்கள் நினைத்தார்கள் நம்மிடம் போதிய செல்வம் இருந்தால் அமைதி கிடைக்கும் என்று. தற்போது நம்மிடம் போதிய அளவு செல்வம் உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. நம்மிடம் போதிய உணவு இருந்தால் அமைதி கிடைக்கும் என எண்ணினோம். சிந்தியுங்கள், தற்போது நம்மிடம் போதிய உணவு உள்ளது, ஆனால் இன்னும் அமைதி இல்லை. மக்கள் கல்வி தகமை பெற்றால் அமைதி கிடைக்கும் என கூறினார்கள். இதுவரை இல்லாத அளவு கல்வி வசதி தற்போது உள்ளது, ஆனால் அமைதி இல்லை. தொடர்பாடல் சிறப்பாக இருந்தால் அமைதி ஏற்படும் என்றார்கள். இன்று மற்றவர்களுடன் எவ்வாறு தொடர்பு கொள்வது என்று நமக்கு நன்கு தெரியும். அனைத்தும் செய்கிறோம், ஆனால் இன்னும் அமைதி இல்லை. நாம் இன்னமும் முயற்சி செய்யாத ஒரு சூத்திரம் உள்ளது. அது உங்களையே நீங்கள் அறிந்து கொள்வது. அமைதி உங்களிலிருந்து ஆரம்பிக்கின்றது. எழுத்தாளர், கதை சொல்பவர், அனைத்துலக அமைதி பேச்சாளர் பிரேம் ராவத் 50 வருடங்களாக அமைதி மற்றும் மனித நேயத்தின் குரல். மக்கள் பலவிதம், நாடுகள் பல. அமைதியின் செய்தி ஒன்றே ஒன்று. அமைதி என்பதுதான் என்ன? பிரேம் ராவத் உலகின் பல மேடைகளில் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார். Title of Ambassador of Peace. The பிரேம் ராவத் ஃபவுண்டேஷன் ஒரு மனிதநேய முயற்சி. தன்மானத்துடன் சந்தோஷமான வாழ்க்கைக்காக. மக்களுக்கு உணவு, அது சிறுவர் சிறுமியரின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து விரிவடைந்து கொண்டிருக்கிறது, ஏனெனில் அமைதி சாத்தியமானது. சாத்தியக்கூறு மாற்றத்திற்கு, நோக்கம் அமைதிக்காக. அதை கனமானதாக செய்ய முடியுமா? நான் எங்க போய் அமைதியை பத்தி பேசினாலும் மக்களுக்கு முதலிலேயே அமைதியை பத்தி கருத்து இருக்கு. முதலிலேயே அமைதின்னா என்னன்னு கருத்து இருக்கு. இங்க எத்தனையோ ஜனங்க உட்கார்ந்து இருக்காங்க. இப்படி எண்ணி பாருங்க, இந்த எல்லாருக்கும் பசி எடுத்திருக்குன்னு. பசி எடுத்திருக்கு. இப்ப என்ன செய்யணும்? பசி எடுத்திருக்குன்னா ஏதோ ஒரு விதத்துல அவங்க சாப்பிடணும். அப்பதானே பசி அடங்கும். எண்ணி பாருங்க, எல்லாருக்கும் பசி எடுத்திருக்கு. அப்ப என்ன நடக்கணும்? நான் சாப்பிடணுமா? நான் மாத்திரம் சாப்பிடணுமா? பிறகு உங்க முன்னாடி வந்து நான் வர்ணிக்கிறேன், நான் சாப்பிட்டாச்சு, பசி தணிந்துருச்சு, சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு, பருப்புல தாளிச்சது நல்லா இருந்துச்சு, சாதமும் நல்லா இருந்துச்சு, சப்பாத்தி சூடா இருந்துச்சு, கூட்டும் நல்லா இருந்துச்சு, ஆனந்தமா இருந்துச்சு. இதனால உங்க பசி தீருமா? ஒருத்தருக்கு பரிசு கொடுங்க, அதனால தீர்ந்துடுமா? எப்படி? இது ஒரு சாதாரண உதாரணம்.
பசி எப்பொழுது அடங்கும்னா எப்போ உங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமோ. இன்னொரு விஷயம், அந்த சாப்பாட்டை எப்போ நீங்க சாப்பிடுவீங்களோ அப்போ. பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா அப்ப பசி அடங்காது. அலமாரியில வச்சிருந்தா அப்பவும் பசி அடங்காது. சாப்பாடு கிடைச்சு அதை நீங்க சாப்பிட்ட பிறகுதான் உங்க பசி அடங்கும். அமைதிக்கான விருப்பம் சாந்திக்கான தாகம், அந்த பசி எப்படியோ அது போலத்தான். அந்த பசி எப்ப தீரும்? எப்போ ஒவ்வொரு மனுஷனும் தன் வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் எப்போ சாந்தியின் அனுபவம் செய்ய முடியுமோ அப்போ. பெரிய பெரிய பண்டிதர்களை சந்திக்க வாய்ப்பு கிடைக்குது. அப்ப பலர் எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறாங்க. நான் இந்த விஷயத்தை பேசுறேனோ அது நடக்கிற விஷயம் இல்லை, ரொம்பவும் கஷ்டம்னு. அப்ப நான் அவங்க கிட்ட சொல்றேன், ஐயா ஏன் இதை மேல தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க? இதுல கொஞ்சம் சக்தி இருக்கா இல்லையா? அட மனுஷன் சந்திரன் வரை போக முடிஞ்சதுன்னா என்ன, இந்த உலகத்துல ஒவ்வொரு மனுஷனும் சாந்தியை அனுபவம் செய்ய முடியாதா என்ன? எப்ப சாந்தி ஒவ்வொரு மனுஷனின் இதயத்தினுள் முதலிலேயே இருக்கும்போது, உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது இருக்கு. பிறகு என்ன? ஒரு நல்ல செய்தி இருக்கு, ஒரு கெட்ட செய்தி இருக்கு. ஒரு நல்ல செய்தி இருக்கு. அந்த நல்ல செய்தி என்னன்னா, ஒவ்வொரு மனுஷன் இதயத்திலும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அமைதி இருக்கு. கெட்ட செய்தி, அமைதியின்மையே இருக்கு. அமைதியின்மையே இருக்கு. காமம், கோபம், மோகம், பேராசையின் சுரங்கம் உள்ளே இருக்கும் போது அறிவாளி யார், முட்டாள் யார்? இரண்டு பேரும் ஒன்றுதான். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். எது செஞ்சிருந்தாலும் செய்யாவிட்டாலும், படித்திருந்தாலும் படிக்கவில்லைன்னாலும், எப்ப உள்ளே சுரங்கம் உள்ளதோ, இத நான் சொல்லல, கபீர்தாசர் சொல்றாரு. எப்போ இந்த விஷயங்களின் சுரங்கம் இந்த உடலுக்குள் இருக்கோ, காமம், கோபம், மோகம், பேராசை, இருக்கா? 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 நான் கெட்டவங்களை பார்க்க புறப்பட்டேன். கெட்டவர் யாரும் கிடைக்கல. எனக்குள் திரும்பி பார்த்தபோது
என்னை விட கெட்டவன் யாரும் இல்லை. உங்களுக்குள்ள திரும்பி பார்த்திருக்கீங்களா? 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 காமம், கோபம், மோகம், பேராசையின் சுரங்கம் உள்ளே இருக்கு. இத பத்தி யாரும் பேசுவதில்லை. பெரிய பெரிய நாடுகள் இருக்கு, ஆனா உள்ள என்ன நிரம்பி இருக்கு? காமம், கோபம், மோகம், பேராசை. பேராசைக்காரன் கடவுளே. எத்தனை பேராசைக்காரனாக மனுஷன் ஆயிட்டான். பேராசைக்காரன், அத்தனை பேராசைக்காரன், அத்தனை பேராசைக்காரன், அத்தனை பேராசைக்காரன், அத்தனை பேராசைக்காரன், அத்தனை பேராசைக்காரன். குருடனாகவும் ஆயிட்டான். ஒரு முறை கண் பார்வையை இழந்துட்டா எதுவும் தெரிவதில்லை. கை கொண்டு எல்லாவற்றையும் தடவி பார்க்கிறான். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, காப்பாற்று, இதை செய், அதை செய், எல்லா இடத்திலும். எல்லா இடத்திலும். அதனால சொல்லப்பட்டிருக்க உடனிலுள் இருக்கு, காண்பதில்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கை வீணானது. துளசிதாசர் கூறுகிறார், உலகிற்கு பார்வை மறைக்கும் நோய். அமைதியை பத்தி பேசுறேன். மற்ற எல்லா விஷயத்துக்கும் தந்திரமா பேசுவாங்க மக்கள். ஆனா அமைதியை பத்தி விஷயம் வரும்போது ஐயா இது சாத்தியமே இல்லை. இந்த மூளை எதுக்காக மேல வைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா குறைந்தபட்சம் இங்க என்ன விஷயங்கள் ஐடியாக்கள் வருதோ அதெல்லாம் கீழே வந்து கொஞ்சம் செயல்கள் ஏற்பட. கீழே இருந்துச்சுன்னா மேல தள்ள பம்ப் வேண்டி இருக்கும் இல்லையா? அதனால மேல வைக்கப்பட்டிருக்கு, ஆனா சக்தி இல்லை. எப்போது பார்த்திருக்கீங்களா ஸ்கூட்டரை ஸ்டார்ட் செய்ய பெடலை அமுத்துவத? த த த த த த. சில பேர் இருக்காங்க, அத்தனை விடா கொண்டர்கள். ஒருவேளை பெட்ரோல் இல்லாம இருக்கலாம். பூமியே இங்கிருந்து அங்க நகரலாம், ஆனா அந்த ஸ்கூட்டர் ஸ்டார்ட் ஆக போவதில்லை. ஆனாலும் முயற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க. த த த த. இதுதான் உலகத்தோட நிலை. செஞ்சுட்டே இருக்காங்க. த த த. யாரும் யோசிப்பதில்லை. அமைதி இல்லாம இந்த உலகம் அழிஞ்சிடும். இன்னைக்கு பாருங்க, முகத்தை பார்த்துட்டு மனுஷனை மதிப்பதில்லை. மனுஷன்னா என்ன என்பதை புரிந்து கொள்வதில்லை. மனுஷன் எந்த பொருள்களால செய்யப்பட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? 99% நீங்க இந்த பொருள்களால செய்யப்பட்டிருக்கீங்க. எவை? ஆக்சிஜன், ஹைட்ரஜன், கார்பன், கால்சியம், பாஸ்பரஸ், நைட்ரஜன். அவ்வளவுதான். நீங்களும் நீ அமெரிக்க வாசியோ, ஆஸ்திரேலியா வாசியோ, ஆப்பிரிக்க வாசியோ, எல்லாரும் இதுல தான் செய்யப்பட்டிருக்காங்க.
99%. மேலும் 70% நீங்க தண்ணீர். தண்ணி கிட்ட உங்களுக்கு என்ன பகை? எதுக்கு இன்னொரு மனுஷன் கிட்ட பகை வச்சுக்கிறீங்க? அவரும் அதே பொருளால தான் செய்யப்பட்டிருக்காரு. எதனால நீங்களும் செய்யப்பட்டிருக்கீங்களோ? அவர்கிட்ட உங்களுக்கு வெறுப்புன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியும். உங்களுக்கு உங்களிடமே வெறுப்பு இருக்கு. எப்போ இன்னொருவரை நீங்க மதிக்கலையோ, இன்னொருத்தருக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, அதன் அர்த்தம் என்ன? நீங்க உங்களையே மதிக்கல. உங்களை இழந்துட்டீங்க. அவர் போயிட்டார் தான், ஆனா நீங்களும் போயிட்டீங்க. ஒரே படகுல நீங்க உங்களுடைய எதிரியுடன் உட்காரக்கூடாது. சொல்றது சரிதானே? அவர் புத்தியில இப்படி தோணிச்சுன்னா இவரோட படகுல ஓட்டை போடணும்னு அவர் தானும் போயிடுவாரு, உங்களையும் கூட்டிட்டு போவாரு. இதுதான் விஷயம். இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கிற எல்லா விஷயங்களும் மகன் அப்பா கிட்ட வெறுப்பா இருக்கான், அப்பா மகனை வெறுக்கிறான். சகோதரன் சகோதரனை வெறுக்கிறான். காமம், கோபம், மோகம், பேராசை உள்ளே உள்ள போது எதுவரை அந்த சுரங்கம் உங்க உள்ளே இருக்குமோ மறந்துடுங்க. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. உங்க வாழ்க்கையின் உள்ளே இருக்கும் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்க. எது உங்களுக்குள்ள குடிகொண்டு இருக்கோ, நான் இங்க வந்திருக்க கூடாது, இத நான் சொல்றேன், நான் இங்க வந்திருக்க கூடாது. மேலும் நான் இங்க உங்க முன்னாடி நின்னுக்கிட்டு என்ன சொல்லிட்டு இருக்கேனோ அதையும் சொல்லக்கூடாது. நான் உலகம் முழுவதும் பயணம் செய்யறேன், இதையும் நான் செய்யக்கூடாது. ஏன்னா இந்த விஷயம் முதலிலேயே உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும். அதாவது அமைதி உங்களுக்குள்ள இருக்கு. மேலும் அமைதி இல்லாமல் உங்க வாழ்க்கை கஷ்டமாகத்தான் இருக்கும். இப்படி இருக்க அவசியம் இல்லை. ஒருத்தர் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு. இது எப்படி இருக்குன்னா, சூரியன் மேல இருக்கு, அப்படி சொல்ல தேவையா? இல்ல. எப்படி சூரியன் பிரகாசிப்பது இயற்கையானதோ அதே போல் இந்த விஷயமும் இயற்கையானதா இருக்கணும். அதாவது அமைதி உங்களுக்குள்ள இருக்கு, அத உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவம் செய்யுங்க. அறியாமல் ஆராயாமல் நாமம் மட்டும் ஜபிப்பதால் என்ன பயன்? பணம் பணம் என்று ஜபித்தால் பணம் கிடைக்குமானால் ஏழைகள் யாருமே இல்லை. பெரிய மேடைகள்ல நின்னுட்டு அமைதி 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 ஏற்பட்டுடுச்சா? நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை வருஷமா இப்படி நடந்துட்டு இருக்கு?
பெரிய பெரிய மேடையில நின்னுட்டு பெரிய பெரிய மடாதிபர்கள் உட்கார்ந்துட்டு அமைதி 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 ஏற்பட்டுருச்சா? அந்த ஸ்கூட்டர் விஷயம் போல த த த த த த இதனாலெல்லாம் நடக்காது. எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் தங்க வழியில நல்லது, நாங்க அமைதி கொண்டு வருவோம், நாங்க அமைதி கொண்டு வருவோம், நாங்க அமைதி கொண்டு வருவோம். நான் அப்படி சொல்லல, நான் அமைதி கொண்டு வருவேன்னு. எனக்கு தெரியும், நான் சாப்பாடு சாப்பிடுவதனால உங்களுடைய பசி அடங்காதுன்னு. உங்களுடைய பசி அடங்கணும்னா நீங்க தான் சாப்பாட சாப்பிடணும். அப்போ அமைதி ஏற்படும். நான் விரும்பினேன்னா அமைதி ஏற்படணும்னு அதற்கு ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி செய்ய வேண்டி இருக்கும். ஒருத்தரால முடியாது. இந்த விஷயத்தை தான் நான் உலகத்துக்கு முன்னாடி கொண்டு வரேன். இதயத்திலிருந்து வருது. என்ன? அந்த ஒரு உண்மை. எதை நீங்க தேடுறீங்களோ அது உங்களுக்குள்ள இருக்கு. மக்கள் சொல்றாங்க, நீங்க எதை சொல்றீங்களோ அத மற்ற பலரும் சொல்றாங்க. அப்ப வித்தியாசம் என்ன? வித்தியாசம் இருக்கு. நான் சொல்வது மட்டும் இல்ல, நான் வெறும் சொல்வது மட்டும் இல்ல. உங்களுக்கு அமைதி வேணும்னா, உங்க வாழ்க்கையில அமைதி அனுபவம் செய்ய விரும்பினா என்னால இதை சாத்தியமாக்க முடியும். இதுதான் வித்தியாசம். இதுதான் வித்தியாசம். மேலும் இது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம். எல்லாத்துக்கும் முதல்ல மக்கள் சொல்றாங்க, அவ்வளவு நல்ல விஷயம்னா கொடுத்துடுங்க. அது என்ன? நண்பர்களே, என் பாக்கெட்ல இருந்துச்சுன்னா நான் இப்பவே எடுத்து கொடுத்துடுவேன். சிக்கல் என்னன்னா, எதை நீங்க தேடிக்கிட்டு இருக்கீங்களோ அது ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கு. நான் எதை பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பேன்? எந்த பொருளை தேடிட்டு இருக்கீங்களோ அது முதல்லயே உங்ககிட்ட இருக்கு. எந்த முகத்தை நீங்க பார்க்க விரும்புறீங்களோ அது உங்ககிட்ட இருக்கு. உங்களுக்கு முகம் அவசியம் இல்லை. அட, மக்கள் தேடுறாங்க இல்லையா? நான் மக்கள் கிட்ட கேட்கிறேன், என்ன தேடுறீங்க? எதை தேடுறீங்க? நாங்க அமைதிய தேடுறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு, என்ன தேடுறீங்க ஐயா? நான் என் முகத்தை தேடுறேன். உங்க முகம் உங்க முன்னாடி தான் இருக்கு. விஷயம் இவ்வளவுதான். இந்த கண்களால உலகத்தை பார்க்க முடியும், ஆனா உங்க முகத்தை பார்க்க முடியாது. அதுக்கு தேவை உங்களுக்கு ஒரு கண்ணாடி. அவ்வளவுதான். முகத்தை தேடாதீங்க, அமைதியை தேடாதீங்க, அந்த அழியா பொருளை தேடாதீங்க. இந்த எல்லா விஷயங்களும் முதலிலேயே உங்களுக்குள்ள இருக்கு. இத உணருங்க. நீங்க ஒரு மனுஷன். நீங்க மனுஷன். மேலும் அமைதி உங்களுடைய அப்படிப்பட்ட அஸ்திவாரம். எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ள உங்களுடைய அஸ்திவாரம் பலமானதா இருக்கணும். அப்போதுதான் பலமானதா ஆகும். எப்போ நீங்க அந்த அமைதியை உங்க இதயத்தில் உணர்ந்து கொண்டு முன்னே செல்வீங்களோ. பாருங்க,
நம்ம கலாச்சாரம், நம்ம சமுதாயம் எளிசான சமுதாயம் இல்ல. அப்பா தன் மகனிடம் சொல்வாரு, மகனே நல்லா படி, மனசு வச்சு நல்லா படி, நல்லா உழை, அப்பதான் பெரியவனாக ஆகும்போது பெரிய மனுஷனா ஆவ. பெரிய மனுஷன், சின்னவன் இல்ல, பெரிய மனுஷன். கொஞ்சம் யோசிங்க. அப்பா பிள்ளைகிட்ட இப்படி சொன்னா, மகனே உன்னுடைய வாழ்க்கையில நிறைய செய்வாய், நிறைய செய்வாய். உன் வாழ்க்கையில நட்பு செய்து கொள்வாய், நட்பை முறித்து கொள்வாய், பல இடங்களுக்கு போவாய், நிறைய பொருள்கள் வாங்குவாய், உன் வாழ்க்கையில நிறைய செய்வாய். எல்லா விஷயங்கள் செய்யும்போது மகனே இன்னொரு காரியமும் செய். உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை நிச்சயமாக நிலைநாட்டிக் கொள்.